காதல் மோகினி. இங்க பாரு மாமா. சொல்லுட்டி அம்பிகா. இங்க பாரு மாமா, உனக்கும் அதேதான். இனிமே வீட்ல தண்ணி போடுறேன்ட்டு இப்படி தேவையில்லாம ஏதாவது பண்ணுனா எனக்கு கண்டிப்பா கோவம் வந்துடும் பாத்துக்க. ஏற்கனவே தண்ணியை போட்டுட்டு என் தம்பி கிறுக்கு பையன் மாதிரி ஒளிட்டு கிடைக்கியான். அதே லிஸ்ட்ல நீங்களும் சேரணுமோ? என்னது கிறுக்கு பையன் மாதிரி வளர்றேனா? சரிலா, நீ இந்த பக்கம் வா. ஏக்கா, இன்னைக்கு நான் வளர்றனாலதான் 26 வருஷம் பிரச்சனை தீர்ந்துருக்கு. அது யாருக்காச்சும் புரியுதோ? ஆமாண்டா மாப்ள. ஆமா மச்சான், நீ இல்லனா இன்னைக்கு இது நடந்திருக்காது. ரொம்ப நன்றிடா. யோ மாம்சங்களா, என்ன விடுங்க, கொஞ்ச நேரம் தள்ளி போங்க. இங்க பாருங்க மாமா, இப்பயாச்சும் என்னை விட்டுப்புட்டு எங்க அக்காளுங்களை போய் கட்டி பிடிங்க. இனிமே நைட்டு எனக்கு காலம்தி விடு கையம்தி விடு என்னை தொந்தரவு பண்ணவே கூடாது பாத்துக்கங்க. இங்குட்டு நேரம் உசுறு கொடுத்து கத்துனதுக்கு அந்த பலனாவது கிடைக்கட்டும் எனக்கு. பாக்கலாம்டா, உங்க அக்கா உன்ன மாதிரியே மெசேஜ் பண்ணா உன்னை ஏன் தொந்தரவு பண்ண போறோம்? இங்க பார்ட்டி சரலா, என்னைய வெள்ளனையே எழுப்பி விடு பாத்துக்க. எதுக்கு மாமா? ஆமா, அப்பதான் காலையில எந்திரிச்சு எப்படி மசாஜ் பண்றதுன்னு 2 பேத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்பதான் இந்த மாமனன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். ஏட்டி, என்ன டீ நடக்குது இங்க? 3 பையலும் குடிச்சுப்புட்டு வந்து கிடக்காங்க. நீங்க எதுவும் கேட்காம அவங்கள கொஞ்சிட்டு திரியுறீங்க. யாரு மாமா? சொல்லுமா. இங்க பாரு மாமா, இன்னைக்கு சொல்றதுதான். நீ பண்றதுக்கெல்லாம் உங்க அம்மா என்னைத்தான் ஏசுது. அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. நீ குடிக்கிறதுக்கு நான் தான் கான்மெண்ட் என்னைத்தான் திட்டம். இனிமே இந்த வேலையை வச்சுக்காத பாத்துக்க. சரிட்டி, என் பொண்டாட்டி சொன்னா சரிதான். இனிமே மாமா குடிக்கவே மாட்டேன் ராஜாத்தி. சரி வா, போய் தூங்குவோம். அடப்பாவீங்களா, கடைசியில என் மயங்களையும் அவ்வளவு காலில் விழ வச்சுட்டாளுகளே. ஏய் தாய் கிழவி, என் மாமா எத்தனை நாள் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு உன் காலை பிடிச்சிருக்கோம். அப்பெல்லாம் சந்தோஷப்பட்டுக்குவல்ல, அது மாதிரி தான் இதுவும் நினைச்சுக்கோ. அப்பன மாதிரி தானே பிள்ளைகளும் இருப்பாங்க. அதனாலதான் நானும் அமைதியா இருந்துக்கிட்டேன். இந்த பயலுகளுக்கு பொண்டாட்டிகளை அனுசரிச்சு போகவே தெரியல. அதனாலதான் இம்புட்டு பிரச்சனையும். இனிமேலாவது என் மகங்க நிம்மதியா இருக்கட்டும். ஏய் சரக்குட்டி, என்ன? அது எங்க அக்கா எப்படி அது புருஷனை கைதாங்களா கூட்டிட்டு போகுது, அது மாதிரி நீ என்ன கூட்டிட்டு போவியா? எங்க அண்ணங்க என்னைக்காவது ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு நிக்க முடியாம தடுமாறுறாங்க. நீதான் மாசத்துல 7 வாட்டி குடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு என்ன கேடு வந்துச்சு? உள்ள வந்து சேரு, நான் போறேன். ஏலே வேலு, ரகலமெல்லாம் போய் படல, நானும் போய் செத்த படுக்கேன். போங்கடி போங்க, நீ கூட்டிட்டு போகலாம் என்னட்டியே, சிங்க மாதிரி என் மருமகங்க இருக்காங்க. ஆமா, எங்க இந்த பயில காணோம்? அந்த பக்கம் இந்த சவுண்ட் வருது, எங்கன்னு போய் பாப்போம். டேய், தண்ணி போட்டா மாம்சையே சமாளிக்க முடியாது, இதுல நம்ம அப்பாங்க வேற. அதுவும் அவங்க பண்ற அட்டகாசம் எல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சீக்கிரம் போனை எடுத்து இந்த அரிய காட்சி வீடியோவை எடுடா. நாளைக்கு நம்ம எப்பயாவது திட்டுச்சுன்னா இதை போட்டு கலாச்சி விட்டுலாம். இப்ப பேசுவதீவா, அவங்க போத தெளிஞ்சு கண்ணை ஒரு உருட்டு ஊட்டினாங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிருவியா நீயே? ஆமா, நான் ஒண்ணுக்கு போவேன், இவன் 2க்கு போவியான். பேசாம இருடா. ஏண்டா அண்ணன்ட்டு கொஞ்சமாவது மரியாதை இருக்காட? வாடா போடான்ட்டு ஓம்பாட்டுக்கு பேசிட்டு இருக்கவ. டேய், நானும் அவனை தானே பேசிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. ஃபர்ஸ்ட் அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். எங்க இந்த பயிலுகளையே காணோம்? டேய், ஏன்டா இப்படி 3 பேரும் குரங்கு பொம்மை கணக்கா உட்காந்துக்கிட்டு கிடக்கிய? ஆமா, அது ஒரு கொரிலா சொல்லுது பாத்தியாடா. உங்களுக்கு எல்லாம் தாய்மாமங்கிற மரியாதையே இல்லடா. தாய்மாமனே இல்லைங்கிறோம், அப்புறம் எங்கிட்டு மரியாதை? எதே, நான் தானே தண்ணி அடிச்சிருக்கேன், நீ ஏதோ தண்ணி அடிச்ச மாதிரி பேசுறீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னையவே மாமா இல்லைன்னு சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல மாம்சே, எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே சொல்ல வந்தோம். ஓ சரி. ஆமா, அகரம் எங்கடா? அவன் அப்பயே உள்ள போயிட்டான் மாம்சே. அடப்பாவீங்களா, அவனை தானடா இந்த சீன் எல்லாம் பார்க்கணும். என் அப்பாவும் சித்தப்பாவும் இப்படி இருக்காங்களேன்னு புலம்பாத நாளே இல்ல. கடைசியில அவன் பார்க்காம போயிட்டான். இந்தா இப்பயே போய் சொல்றேன் பாரு. டே ஆகரா, இங்க என்னடா பண்ற மாப்ள? எந்திரா, வெளியில எம்புட்டு பெரிய சீன் ஓடிக்கிட்டு கிடக்கு, உள்ள இப்படி உட்காந்து கிடக்கேன். மாமா போயிரு, நானே கடுப்புல கிடக்கேன். நீ தண்ணிய போட்டிருக்க, எதையாவது தொணன்னு பேசி என்ன மேல கடுப்பு இருக்காத. அடே, உனக்கு விஷயமே தெரியாதாடா? இந்த மாமனாலதான் இன்னைக்கு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. என்ன, எங்க அப்பனுங்களுக்கு தண்ணியை ஊத்தி கொடுத்துருப்ப அதானே? அது இல்லடா ஆகரா, உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் என் அக்காளுங்க 2 பேர் கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. அது நீ பாக்கலையோ?
இப்ப அதுல என்ன மாமா இருக்கு? என்னவா ஏல, எதுவும் உங்க அப்பா தண்ணி அடிச்சா உங்க அம்மா கைத்தாங்களா கூட்டிட்டு போறது இல்லடா. நல்லா உத்துப்பாரு. அவங்க 2 பேரும் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியும். ஓஹோ, உன் கண்ணுல தெரியற மாதிரி எனக்கு தெரியணும்னா எனக்கு ஒரு ஃபுல் பீர் பாட்டில் வேணும். வாங்கிட்டு வந்து கொடு. உன்ன மாதிரி குடிச்சிட்டு நானும் பாக்குதேன். இந்த தாய்மாமன மாதிரி ஒருத்தனாவது அறிவா பிறந்தீங்களாடா. அவனுங்க 3 பேர் என்னன்னா குரங்கு மாதிரி குத்த வச்சிருக்கானுங்க. நீ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாலே? அப்படி என்ன மாமா நடந்துச்சு? டேய், 30 வருஷம் கழிச்சு எங்க அக்காளுங்க மாமனுங்களை மன்னிச்சுட்டாளுங்கடா. அதைத்தான் சொல்ல வந்தேன். எது நெசமாத்தான் சொல்றியா மாமா? ஆமாடா, இதுல போய் சொல்ல என்னத்த கிடக்கு? நீ தான் அடிக்கடி புலம்புவியே எங்க அப்பாவும் சித்தப்பாவும் லவ் பண்ணிட்டு அதனால ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டு நிம்மதியே இல்லாம கிடக்காங்கன்னு. எங்க அம்மாவும் அது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலன்ற வார்த்தையிலேயே சரியா வாழ்க்கை அமையலன்ட்டு எப்ப பாரு புலம்பிட்டே கிடப்ப இல்ல. இன்னைக்குதான் தெரிஞ்சது ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விரும்புறாங்கன்னு. உண்மையா விரும்புனா எப்படி மாமா ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்குவாங்க? டேய், அதுக்கு பேரு கஷ்டம் இல்லடா, காதல். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அக்காங்க 2 பேரும் என் மாமனுங்க மேல உசுரியே வச்சிருக்காங்க. அது எனக்கு எப்பயோ தெரியும். அதனாலதான் அவங்க வலுக்கட்டாயமா தாலி கட்டினதுக்கு அப்புறம் கூட அமைதியா இருந்தாங்க. ஏன் இந்த விஷயம் என் மாமனுங்களுக்கு கூட புரியும். ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க காதல மனசு விட்டு சொல்லிக்கல. அம்பிட்டுதேன். உங்க அப்பா உங்க அம்மாட்ட விரும்புறேன்னு சொன்னாரு. எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும்னு எங்க அக்கா சொல்லுச்சு. அவரு ஒத்துக்கல. உடனே எங்க அம்மா காலத்துல தாலியை கட்டிவிட்டாரு. ஏன் அப்பா அதுக்கு ஒத்துக்கல. என்ன பிரச்சனைன்னு மாமா அக்கா கிட்ட உட்கார்ந்து கேட்டிருந்தா இவ்வளவு நாள் ஏனோ தானோ வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதே மாதிரிதான் உங்க சித்தப்பனும். இத்தனை வருஷ பிரச்சனையே என்னோட ஒத்த கேள்வியில தீர்த்து வச்சுக்கிட்டேன். உங்க மாமன் எம்பிட்டு பெரிய ஆளுன்னு இப்பயாச்சும் ஒத்துக்கிறியோ? என்னவோ போ மாமா, இத்தனை வருஷமா நீ தண்ணி அடிச்சுட்டு லூசு மாதிரி உளறிட்டு கிடப்ப. ஆனா இன்னைக்குதான் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுக்கிட்ட. டேய் அகரா, அதை விடு. இவ்வளோ பெரிய பிரச்சனையில நீ என்னத்த புரிஞ்சுக்கிட்ட? என்ன புரிஞ்சுக்க வேண்டிய கிடக்கு? அதாவது காதலோ ஆசையோ நம்ம வாய் விட்டு சொன்னதே அவங்களுக்கு புரியும். அதனால இப்ப என்ன செய்யற? வேகமா ஓடி போய் மோகனா பிள்ளை கிட்ட உன்னோட காதலை சொல்லிவிடு. அம்பிட்டுதேன். நான் எப்ப மோகனாவை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட விளக்கு வச்சேன்? ஆஹா, நீ வைக்காட்டினாலும் தெரியாதாக்கும். கண்ணிலேயே பேசிக்கிறது என்ன? அந்த பிள்ளைக்கு ஒண்ணுனா பதறது என்ன? ஆஸ்பத்திரியில டாக்டர்கிட்ட போய் நிக்கிறது என்ன? ஆமா, இந்த மோகனா பிள்ளை எங்க? நடந்த கூத்துல அந்த பிள்ளையை யாருமே கண்டுக்கலடா. அச்சோ, ஆமா மாமா, அவ பாவம் அடிபட்டு கிடந்தா மாத்திரை மருந்து கொடுக்கணும். சாப்பிட்டாலும் என்னன்னே தெரியல. நான் போய் பாக்கேன். லவ் இல்லைங்கிறியான், ஆனா இப்படி பதறான். ஏன்னா இவங்கள கெத்து ஹீரோ, அதனால சீக்கிரம் ஒத்துக்க மாட்டானுங்க போல. நம்மள மாதிரி காமெடியன்ல எதுக்கு இருக்கோம்? பேசி பேசியே ஒத்துக்க வைப்போம். அப்படியே பின்னாடியே போவோம். குளிருது, தாங்கவே முடியல. அச்சோ, இவ்வளவு ஓரமா படுத்திருக்கா, விழுந்துட போறா. ரொம்ப கலப்பா இருக்கா போல. இன்னைக்கு எனக்காக என் குடும்பத்துக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டா. வீரா மாமா, நீங்க வந்துட்டீங்களா? டேய் மாப்ள, இப்பதான் லவ்வே இல்லன்னு இப்ப என்னடானா ஓடி வந்து உன் கையை அந்த பிள்ளை கண்ணத்துக்கு அடியில அண்டம் கொடுத்து உட்காந்து கிடக்க. மாமா சத்தம் போடாத, அவ தூங்குறால, முழிச்சுட போறா. நல்லா இருக்குடா மாப்ள. வேணும்னா ஒரு தொட்டி கட்டி விடுறேன். அந்த பிள்ளைய அதுல போட்டு தாலாட்டு படி தூங்க வைக்கிறியா? போடாங்க. இப்ப மட்டும் உங்க அப்பத்தான் வந்துச்சு, என் டவுசரும் சேர்ந்து கிழிஞ்சுப்பிடும். இன்னைக்குன்னு பார்த்து டவுசரும் போடல, காத்தோட்டமா இருக்கட்டும்னு கைலியோட விட்டுவிட்டேன் பாத்துக்க. டேய் மாப்ள, உங்க அப்பத்தான் வர சத்தம் கேக்குது. இரு நான் போய் பார்த்தேன். அத்தை, எதுக்குடா கத்துறவ? அடச்சி, தள்ளி போடா குடியார பையல. உன் மொண்டாட்டி உள்ள கிடக்கா பாரு. என்ன எதுக்கு வந்து கட்டி பிடிக்கிறவ? என் மொண்டாட்டிக்கு உனக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாம் கட்டி பிடிக்கல. உன்னை இம்புட்டுனால என்னமோ பேச்சுப்பிட்டேன். என்ன மன்னிச்சுடு. ஐ எம் ரியலி சாரி. என்ன ரிலீஸ் ஆக்குறியா? என்னத்தோட ரிலீஸ் ஆக்குற? அடுத்த வருஷம் ஒரு பிள்ளைய ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? வாட் யூ திங்க்? இன்னும் திங்களடா, அதே பசி எடுக்குது. இந்த மோகினி பிள்ளைய மறந்து போனா பாரு. எல்லாரும் மறந்துட்டோம். அதுக்கு இதே அதை எழுப்பி கூப்பிட்டு போய் ஒரு வாய் சோறு போட்டு மாத்திரை கொடுக்கலான்னு கூப்பிட வந்தேன். நீ நவுறு. உன் பேர்னு அதுக்கிட்டேன் வந்து அங்க வேற வேலை பார்த்துட்டு கிடக்கான். அது எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஏதாவது திங்க் பண்ணுவோம். டேய் கோட்டி பையல, இப்ப எதுக்கு என்னை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டுட்டு கிடக்கவ? அல்ல அங்கிட்டு. டேய் நகர்ந்து போடா தீரா. மானங்கட்டவன், வெக்கங்கட்ட பையன். ஒரு பொட்ட பிள்ளை முன்னாடி எப்படி காலை விரிச்சு படுத்து கிடக்கான் பாரு. இரு வாரேன். யம்மா, இந்தம்மா மோகினி,